Hi viewers, welcome to our channel. 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் உள்ள சயின்ஸ் மற்றும் சோஷியல் சயின்ஸ்ல இருந்து குரூப் 4 தேர்விற்கு எதிர்பார்க்கப்படும் முக்கியமான 4000 கேள்விகள் அப்படினு சொல்லிட்டு தினம் 50 கேள்விகளா 80 டேஸ் பிளான்ல பாத்துக்கிட்டு இருக்கோம். கரெக்ட்டா? இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா டே 20 வரைக்கும் முடிச்சிருப்போம் 50 கேள்விகளா. அத நீங்க பார்க்காத இருக்கீங்க அப்படினா அதுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். பார்க்காத இருக்கவங்க பாத்துக்கோங்க. ஓகேவா? அதேபோல குரூப் 4க்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் போய்க்கிட்டு இருக்கு. அதுக்கான டெலகிராம் சேனல்ல நீங்க ஜாயின் ஆகாத இருக்கீங்க அப்படினா ஒவ்வொரு வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லயுமே அந்த சேனலுக்கான லிங்க் இருக்கும், ஜாயின் ஆகிக்கோங்க. அதே போல குரூப் 4க்கான ஃபுல் டெஸ்ட் 1 வந்து கண்டக்ட் பண்ணியிருப்போம். அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாத இருக்கீங்க அப்படின்னாலும் அதுக்கான வீடியோ லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ப்ராக்டிஸ் பண்ணாத இருக்கவங்க ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் தெரியுது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு டே 21க்கான கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். கேள்வி 1, அரசியலமைப்பு எந்த விதியின் கீழ் திருத்த இயலும்? அரசியலமைப்பு எந்த விதியின் கீழ் திருத்த இயலும்? விடை 368, விதி 368. அதே போல இந்த விதி 352, விதி 356, விதி 360 இது எல்லாமே அவசர நிலை விதி. ஓகேவா? சரி, ஓகே, இது உங்களுக்கான கொஸ்டின் தான். 352 எதுக்கு, 356 எதுக்கு, 360 அப்படிங்கிறது எதற்கான அவசர நிலை விதி? இது எல்லாத்தையுமே நீங்கள் தான் கமெண்ட் செக்ஷனில் சொல்ல போறீங்க. ஓகேவா? அடுத்து கேள்வி 2, குறைந்தபட்ச கூலி சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? குறைந்தபட்ச கூலி சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? விடை 1948. கேள்வி 3, 2014 வரை எத்தனை முறை குடியரசுத் தலைவர் தேர்தல் நடைபெற்றுள்ளது? 2014 வரை எத்தனை முறை குடியரசுத் தலைவர் தேர்தல் நடைபெற்றுள்ளது? விடை 14 முறை. கேள்வி 4, 11வது அடிப்படை கடமை எந்த ஆண்டு எந்த சட்ட திருத்தம் மூலம் சேர்க்கப்பட்டது? 11வது அடிப்படை கடமை எந்த ஆண்டு எந்த சட்ட திருத்தம் மூலம் சேர்க்கப்பட்டது? விடை 86வது சட்ட திருத்தம் 2002. இதுலயே இன்னொரு கேள்வி இருக்கு பாருங்க. 86வது சட்ட திருத்தம் அப்படிங்கிறது எந்த ஆண்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா 2002ஆம் ஆண்டு. இது ரொம்ப முக்கியமானது. அடுத்து கேள்வி 5, மிக மிக முக்கியமான கேள்வி. நடமாடும் நீதிமன்றங்கள் எங்கு தொடங்கப்பட்டது? நடமாடும் நீதிமன்றங்கள் எங்கு தொடங்கப்பட்டது? விடை ஹரியானா. கேள்வி 6, சக்கரம் எந்த கற்காலத்தில் தொடங்கப்பட்டது? சக்கரம் எந்த கற்காலத்தில் தொடங்கப்பட்டது? விடை புதிய கற்காலம். கேள்வி 7, யாருடைய காலத்தில் இந்தியா மீது அலெக்சாண்டர் படையெடுத்தார்? யாருடைய காலத்தில் இந்தியா மீது அலெக்சாண்டர் படையெடுத்தார்? விடை நந்தர்கள். கேள்வி 8, பல்லவர்களின் தலைநகரம் எது? பல்லவர்களின் தலைநகரம் எது? விடை காஞ்சிபுரம். கேள்வி 9, மின்டோ மார்லி சீர்திருத்தம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? மின்டோ மார்லி சீர்திருத்தம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? விடை 1909. கேள்வி 10, ஆற்காட்டின் வீரர் என அழைக்கப்பட்டவர் யார்? ஆற்காட்டின் வீரர் என அழைக்கப்பட்டவர் யார்? விடை ராபர்ட் கிளைவ். கேள்வி 11, ஆலிவ் இலை எதை குறிக்கிறது? ஆலிவ் இலை எதை குறிக்கிறது? விடை உலக அமைதி. நமது சின்னத்தில் வந்து இருக்கக்கூடிய ஆலிவ் இலையை கேட்டிருக்காங்க. அடுத்து கேள்வி 12, ஐநா தன் கொடியை விண்வெளியில் எந்த ஆண்டு பறக்கவிட்டது? ஐநா தன் கொடியை விண்வெளியில் எந்த ஆண்டு பறக்கவிட்டது? விடை 1995. கேள்வி 13, சந்திரனின் மறுபக்கத்தை படம் எடுத்த விண்கலத்தின் பெயர் என்ன? சந்திரனின் மறுபக்கத்தை படம் எடுத்த விண்கலத்தின் பெயர் என்ன? விடை லூனா 3, 1959ஆம் ஆண்டு. அடுத்து கேள்வி 14, உலகின் நீண்ட கடற்கரை எது? உலகின் நீண்ட கடற்கரை எது? விடை மியாமி. கேள்வி 15, படையடுக்கிற்கு மேலே காணப்படும் மெல்லிய அடுக்கு எது? படையடுக்கிற்கு மேலே காணப்படும் மெல்லிய அடுக்கு எது? விடை மீவழி இடை அடுக்கு. கேள்வி 16, சர்க்கரை உற்பத்தியில் முதலிடம் பெற்றுள்ள நாடு எது? சர்க்கரை உற்பத்தியில் முதலிடம் பெற்றுள்ள நாடு எது? விடை கியூபா.
கேள்வி 17. உலகளவில் பெரிய சாலை போக்குவரத்தில் இந்தியா எத்தனையாவது இடம்? உலகளவில் பெரிய சாலை போக்குவரத்தில் இந்தியா எத்தனையாவது இடம்? விடை 2ஆம் இடம். கேள்வி 18. உழைப்பிற்கு அளிக்கப்படும் வெகுமதியின் பெயர் என்ன? உழைப்பிற்கு அளிக்கப்படும் வெகுமதியின் பெயர் என்ன? விடை கூலி. கேள்வி 19. சொத்துக்களை எதுவாக சேமித்து வைப்பது எளிது? சொத்துக்களை எதுவாக சேமித்து வைப்பது எளிது? விடை பணமாக. கேள்வி 20. இந்திய பணத்தின் குறியீட்டை உருவாக்கியவர் யார்? இந்திய பணத்தின் குறியீட்டை உருவாக்கியவர் யார்? விடை உதயகுமார். கேள்வி 21. இந்தியாவில் பெண்களுக்காக தொடங்கப்பட்ட வங்கி எது? இந்தியாவில் பெண்களுக்காக தொடங்கப்பட்ட வங்கி எது? விடை பாரதிய மகிழா வங்கி. கேள்வி 22. கல்வி பற்றிய பொருளியலை உருவாக்கியவர் யார்? கல்வி பற்றிய பொருளியலை உருவாக்கியவர் யார்? விடை ஸ்கல்ஸ். கேள்வி 23. மக்கள் தொகையில் இந்தியாவில் தமிழ்நாடு எத்தனையாவது மாநிலம்? மக்கள் தொகையில் இந்தியாவில் தமிழ்நாடு எத்தனையாவது மாநிலம்? விடை 7வது. கேள்வி 24. பேச்சிப்பாறை அணை உள்ள மாவட்டம் எது? பேச்சிப்பாறை அணை உள்ள மாவட்டம் எது? விடை கன்னியாகுமரி. கேள்வி 25. நீலகிரி யானைகள் சரணாலயம் உருவான ஆண்டு என்ன? நீலகிரி யானைகள் சரணாலயம் உருவான ஆண்டு என்ன? விடை 2003. கேள்வி 26. சிப்பி வளர்ப்பு முறையின் பெயர் என்ன? சிப்பி வளர்ப்பு முறையின் பெயர் என்ன? விடை அஸ்ட்ரக் கல்ச்சர். விடை ஆஸ்டர் கல்ச்சர். ஓகேவா? விடை ஆஸ்டர் கல்ச்சர். கேள்வி 27. நமது சென்சஸ் நமது எதிர்காலம் என்பதே எந்த ஆண்டு மக்கட்தொகை கணக்கெடுப்பின் முத்திரை வாசகமாகும்? நமது சென்சஸ் நமது எதிர்காலம் என்பதே எந்த ஆண்டு மக்கட்தொகை கணக்கெடுப்பின் முத்திரை வாசகமாகும்? விடை 2011. கேள்வி 28. தேசிய கடல் ஆராய்ச்சி நிலையம் உள்ள இடம் எது? தேசிய கடல் ஆராய்ச்சி நிலையம் உள்ள இடம் எது? விடை பனாஜி. கேள்வி 29. 2வது ஐந்தாண்டு திட்ட மாதிரியை உருவாக்கியவர் யார்? 2வது ஐந்தாண்டு திட்ட மாதிரியை உருவாக்கியவர் யார்? விடை பிசி மகளனோபிஸ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஐந்தாண்டு திட்டத்திலிருந்து கட்டாயமாக ஒரு கேள்விகள் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கான வீடியோவுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். அதுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காத இருக்கவங்க பார்த்துக்கோங்க. ஓகேவா? அதில் கம்ப்ளீட்டாக நம்ம சொல்லியிருப்போம். அடுத்து கேள்வி 30. இந்தியாவின் 22வது மாநிலம் எது? இந்தியாவின் 22வது மாநிலம் எது? விடை சிக்கிம். கேள்வி 31. இந்தியாவின் தானிய களஞ்சியம் என அழைக்கப்படும் மாநிலம் எது? இந்தியாவின் தானிய களஞ்சியம் என அழைக்கப்படும் மாநிலம் எது? விடை பஞ்சாப். கேள்வி 32. இந்தியாவின் தேசிய மலர் எது? இந்தியாவின் தேசிய மலர் எது? விடை தாமரை. கேள்வி 33. தென்னாட்டு ஸ்பா எது? தென்னாட்டு ஸ்பா எது? விடை குற்றாலம். கேள்வி 34. 1000 ஏரிகள் கொண்ட நாடு எது? 1000 ஏரிகள் கொண்ட நாடு எது? விடை பின்லாந்து. கேள்வி 35. தோல் பற்றிய மருத்துவ படிப்பு எது? தோல் பற்றிய மருத்துவ படிப்பு எது? விடை டெர்மடாலஜி. கேள்வி 36. தகடாக மாறும் தன்மை அதிகம் கொண்டது எது? தகடாக மாறும் தன்மை அதிகம் கொண்டது எது? விடை தங்கம். கேள்வி 37. நீருக்கடியில் வைத்து பாதுகாக்கப்படுவது எது? நீருக்கடியில் வைத்து பாதுகாக்கப்படுவது எது? விடை பாஸ்பரஸ். கேள்வி 38. ஒரு பொருள் சமகால இடைவெளியில் சம தொலைவை கடப்பதன் பெயர் என்ன? ஒரு பொருள் சமகால இடைவெளியில் சம தொலைவை கடப்பதன் பெயர் என்ன? விடை சீரான இயக்கம். கேள்வி 39. ஜேசிபி இயந்திரம் எத்தத்துவத்தின் அடிப்படையில் வேலை செய்கிறது? ஜேசிபி இயந்திரம் எத்தத்துவத்தின் அடிப்படையில் வேலை செய்கிறது? விடை பாஸ்கல் தத்துவம். கேள்வி 40. இயக்க ஆற்றலின் சமன்பாடு என்ன? இயக்க ஆற்றலின் சமன்பாடு என்ன? விடை 1/2 mv².
கேள்வி 41 பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு பொருளையும் இருக்கக்கூடிய அமிலம் என்ன, அதை தான் நம்ம வந்து இப்போ மேட்ச் பண்ண போகிறோம். கொழுப்பு, சிறுநீர், எறும்பு, தேனீ, ஆப்பிள் கேட்டிருக்காங்க. இப்போ வந்துட்டு பாருங்க, கொழுப்புல என்ன அமிலம் இருக்கு அப்படின்னா ஸ்டீயரிக் அமிலம் இருக்கு. அடுத்து சிறுநீர், சிறுநீர் அப்படின்னாலே யூரியா இருக்கும். ஓகேவா, அப்போ சிறுநீர் அப்படிங்கிறது யூரிக் அமிலம். அடுத்து எறும்பு, தேனீ, எறும்பு அப்படின்னா பார்மிக் அமிலம் அப்படிங்கிறது தெரியும். ஸோ தேனிலையுமே வந்து பார்மிக் அமிலம் தான் இருக்கு. அடுத்து ஆப்பிள், ஆப்பிள் அப்படின்னாலே என்னது மேலிக் ஆசிட், அப்போ மாலிக் அமிலம். திரும்ப சொல்கிறேன் பாருங்க, கொழுப்பு ஸ்டீயரிக் அமிலம் இருக்கு, சிறுநீரகத்தில் யூரிக் அமிலம் இருக்கு, எறும்பு தேனீல ரெண்டுலேயுமே பார்மிக் அமிலம் இருக்கு, ஆப்பிளில் மாலிக் அமிலம் இருக்கு. அடுத்து கேள்வி 42 கனிம அமிலத்திற்கு எடுத்துக்காட்டு. விடை வந்து பார்த்தீங்கன்னா H2SO4. H2SO4 அப்படின்னா என்னது, சல்ஃபியூரிக் ஆசிட். அப்போ வந்து பாருங்க HCOOH அப்படின்னு கொடுத்துருக்காங்க, CH3COOH அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது ஃபார்மிக் ஆசிட், அசிட்டிக் ஆசிட். HNO3 அப்படின்னா என்னது, நைட்ரிக் ஆசிட். அப்போ இதுல கனிம அமிலத்திற்கு எடுத்துக்காட்டு எது அப்படின்னா சல்ஃபியூரிக் ஆசிட். அப்போ சல்ஃபியூரிக் அமிலம் H2SO4. அடுத்து வினிகரில் உள்ள pH மதிப்பு என்ன? விடை 2.4 to 3.4. கேள்வி 44 DNA மூலக்கூறின் விட்டம் என்ன? DNA மூலக்கூறின் விட்டம் என்ன? விடை 20 ஆம்பியர். A அப்படின்னா ஆம்பியர். அடுத்து சாரி, இங்கே ஏ அப்படிங்கிறது ஆம்பியரை மென்ஷன் பண்ணாது, நாம் வந்து ஆம்பியர் அப்படிங்கிறது ஃபிசிக்ஸில் வரக்கூடியது. ஓகேவா, டிஎன்ஏ மூலக்கூறின் விட்டம் என்னன்னு கேட்டிருக்காங்க, 20 A. ஓகேவா. அடுத்து கேள்வி 45 யூனிசெக்குவல்ஸ் என்ற வரிசையில் உள்ள குடும்பம். யூனிசெக்குவல்ஸ் என்ற வரிசையில் உள்ள குடும்பம். விடை U4PAC. கேள்வி 46 பாரம்பரிய பண்புகளின் இயற்பியல் அடிப்படை எது? பாரம்பரிய பண்புகளின் இயற்பியல் அடிப்படை எது? விடை குரோமோசோம்கள். ஓகேவா, அதாவது ஜெனரேஷன் ரிலேட்டடாக வருது அப்படின்னா பாரம்பரிய பண்புகள் இருக்கு இல்லையா, ஸோ அது எதற்கான ரீசனாக இருக்குது அப்படின்னா குரோமோசோம்களை வச்சு தான் அந்த அடிப்படையில் தான் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கேள்வி 47 கணையம் சுரக்கும் ஹார்மோன் எது? கணையம் சுரக்கும் ஹார்மோன் எது? விடை இன்சுலின். இது ரெண்டுமே முக்கியமான கேள்வி, கேள்வி 46 கேள்வி 47. அடுத்து உழவனின் எதிரி யார்? கேள்வி 48 உழவனின் எதிரி யார்? விடை வெட்டுக்கிளி. இதுவே உழவனின் நண்பன் அப்படின்னா மண்புழு. ஏன் அப்படின்னா அது நல்லது செய்யுது. இதுவே உழவனின் எதிரி வெட்டுக்கிளி ஏவா இருக்கு அப்படின்னா அவங்க செய்யக்கூடிய பயிரெல்லாம் போய் வெட்டி கத்திரிச்சு போட்டுறது இல்லையா, அதனால அது எதிரியா இருக்கு. அடுத்து கேள்வி 49 எரித்தோசைட் எங்கு உருவாகிறது? எரித்தோசைட் எங்கு உருவாகிறது? விடை எலும்பு மஜ்ஜை. ஃபைனல் கொஸ்டின் பசு இனங்களில் எதனுடைய பாலில் அதிக கரோட்டின் சத்து காணப்படுகிறது? கேள்வி 50 ஃபைனல் கொஸ்டின் பசு இனங்களில் எதனுடைய பாலில் அதிக கரோட்டின் சத்து காணப்படுகிறது? விடை ஜெர்சி இனம். ஓகேவா, ஜெர்சி மாடு இருக்கு இல்லையா, அதில் தான் வந்து அதிகமான கரோட்டின் சத்து வந்து காணப்படுது. ஓகே கைஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அதே போல் டே 20க்கான கொஸ்டின்ஸ் என்ன பார்க்காத இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற. டே 20 பார்த்துட்டு வந்துட்டு இதை பாருங்கள், கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே போங்க. அப்போ தான் உங்களுக்கு கண்டினியூவாக பார்க்குற ஃபீலிங்கும் இருக்கும், அதே போல் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஓகேவா, இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.